யோகி ராம் சுரத்குமார் ஜெயக்குடாய். நாம் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக மதுரையிலிருந்து கம்பம் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு ஊரில் ஒரு பகவானுடைய பக்தர், அவருடைய திரு இல்லத்துக்கு நாம் எல்லோரும் இங்கேருந்து போய் நாமஜபம் பண்ண போனோம். பகவானுடைய திருவடிகளெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அந்த பக்தருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வர பக்தர், ஆனால் அவருக்கு நிறைய கோர்ட்டில் சொத்தின் பேரில் நிறைய வழக்குகள், தாங்க முடியாத ஒரு வேதனை, வருமானம் இல்லை, அப்படி நிறைய பிரச்சனைகளால் மூழ்கி இருந்தார். ஆனால் பகவானுடைய பெரிய பக்தர், இங்கே அடிக்கடி குடும்பத்தோடு வருவார். வந்து பகவானுக்கு அந்த ஏலக்காய் மாலை, வித்தியாசமான மாலைகளெல்லாம் கொண்டு வருவார். கிரீடம் கொண்டு வருவார், மயில் தோகை கிரீடம் கொண்டு வருவார், ஏலக்காயிலே கிரீடம் கொண்டு வருவார், இன்னெல்லாமல் கொண்டு வருவார், பட்டு கொண்டு வருவார், ரொம்ப முட்டாயால் இனிப்பால் மாலை கொண்டு வருவார், கற்கண்டால் மாலை கொண்டு வருவார், அண்டிபருப்பு அந்த அதில் மாலை கொண்டு வருவார். அப்படி பெரிய பக்தர். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துகள், ஒருத்தருக்கு ஜாமீன் போட்ட வகையில் கோர்ட்டில் வழக்காகி பல கோடி ரூபா சொத்து பறிபோகிற நிலையில் அவர் இருந்தார். அப்போ நம்மகிட்ட பழக்கத்தில் அவர் பேசினதுனால நம்ம எல்லோரும் இங்கேருந்து ஒரு பெரிய வேனில் போனோம். போய் பகவானுடைய திருவடிகள்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் பிரார்த்தனை பண்ணோம். அப்போது நம்ம அவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தோம். நிச்சயமாக நீங்கள் இந்த கேஸில் இருந்து நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நிச்சயமாக இந்த துயரத்துலேருந்து வெளிவருவீங்க, இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. பகவானுடைய திருவடியே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, அடியேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நிச்சயமாக நீங்கள் தோற்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்கன்னு உறுதிமொழி கொடுத்தோம். கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலே அவர் நம்மளோட தொடர்பிலே இல்லை. நான் அடிக்கடி பேசணும்னு நினைப்பேன். அப்புறம் சரி, அவர் என்ன சூழ்நிலை இருக்காரோ என்னோ அவர்களை நம்மளை பற்றி, ஏன்னா இப்போது அங்கே ஒரு பெரிய இயக்கமே அதுக்கு வேலை செய்துட்ருக்கு. அவர்கிட்ட பேசக்கூடாது, சரக்குலைக்கு போகக்கூடாது, சரக்குலைக்கு போகக்கூடாது, சரக்குலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள அந்த சதி வேலையில் இவரும் சிக்கிட்டாரோ, சரக்குலை போகக்கூடாதுங்கிற சதி வேலையில் இவரும் சிக்கிட்டாரோ, நான் தொடர்பு கொள்ளலை. சரி, யார் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டுன்னு அவருக்காக அப்பப்போ ப்ரேயர் பண்ணிக்கும். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாடி அவர் திடீர்னு கூப்பிட்டு, சாமி வேறு ஒன்றும் இல்லை, இது இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். இப்போ உங்கள் ஆசிரமத்தில் வேலை நடக்கிறதா 2 நாளைக்கு முன்னாடி பணிகள் நடக்குன்னு வீடியோ போட்டிருந்தீங்க. எனக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த பூஜை நேரத்தில் போடுற கொட்டு மணியெல்லாம் அடிக்க முடியல ஒரு மிஷின், அது ஒன்று வாங்கி தரணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் அதுதான் மாட்டுறீங்களோ அப்படின்னு நினச்சி தான் உங்களை இப்போ கூப்பிட்டேன். அதனால் அது ஒன்று வாங்கி தருவேன் சாமி, நீங்கள் வேறு எதுவும் வாங்கிடாதீங்க, நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். நான் சொன்னேன், கேஸ் என்னாச்சுன்னு கேட்டேன். அது இன்னும் இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுது, இந்த 2 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், எல்லாம் கொஞ்சம் பகவான் மேலே நம்பிக்கையில் நான் சொன்னேன், இப்போவும் கவலைப்படாதீங்க, இப்போ கொட்டு மணியெல்லாம் இங்கே போகணும் தேவையில்லை, நீங்கள் முதல்ல குடும்பத்தோடு கிளம்பி வந்து பகவானுடைய திருவடிகளை பற்றி பிடிங்க, அவருக்கான பூஜையை செய்யுங்க, கொட்டு மணியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் வரலான்னு. சாமி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டுருக்கார். இந்த நல்ல நேரத்தில் அவருக்காகவும் அவருடைய வம்பு வழக்குகளுக்காகவும் அவருடைய திருக்குடும்பத்துக்காகவும் நாம் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். அந்த திருக்குடும்பம் பகவானுடைய கருணையாலே அந்த எல்லா வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட்டு அவர் மீண்டும் பழைய நிலை, அந்த குடும்பத்துடைய ஒரு மகிமையாலே அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெயர் பொலிவோடு ஜெயிக்க வேண்டும். அதே போல் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற நம்முடைய பகவானுடைய அருட்குழந்தை திரு நடராஜன், அவர் பகவானுடைய கருணையாலே அவருடைய திருக்குடும்பம் பகவானுடைய அருள் நிறைந்த ஒரு திருக்குடும்பம். நீங்கள்லாம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போங்க, அப்படி மகிமையாக இருக்கும் பகவானுடைய மகிமை அந்த வீட்டில். அந்த திரு இல்லத்திலே பகவான் அமர்ந்திருந்து அந்த அவருடைய திருக்குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். திரு நடராஜன் யாதொரு குற்றம் குறைகளும் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு இந்த வையத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் பல ஆண்டுகள் பகவானுடைய பரிபூரண பணியை அவர் செய்ய வேண்டும். பகவானுடைய திருவடிகளுக்கு அந்த திருக்குடும்பம் சேவைகளை செய்ய வேண்டும். அவருடைய 2 குழந்தைகளும் வாழ்வாங்க வாழ வேண்டும். அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். இந்த நல்ல பிறந்த நாளிலே 53 54 வயசு நினைக்கிறேன், இந்த நல்ல நாளிலே அவர் வாழ்வாங்க வாழ்ந்து எல்லா வெற்றிகளையும் ஈட்ட வேண்டும், ஜொலிக்க வேண்டும் வாழ்க்கையில். பகவான் நிச்சயமாக இந்த அருளாசியை புரிவார். பகவானுடைய அருளாசியை அவருக்கு வழங்கும் ரீதியிலே அவருக்கு திரு பாஸ்கர் ஒரு பொன்னாடை அணிவிப்பார். வாங்க வாங்க. இரு
ஒரு மாலையை திரு ராஜ் வாங்க அவருக்கு அணிவித்து எல்லோரும் அவருக்கு வாழ்த்து பாடி நாமும் சொல்லுங்கம்மா. யோகிராம் சுரத்குமார் குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. வாங்கம்மா பூஜைக்கு போகலாம்.